எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்துல எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும். இப்ப இதுல ஒரு சிந்தனை நமக்கு வேணும். உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள், எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா, கோடிக்கணக்கான ஜனங்கள், மக்கள், ஆத்மாக்கள் ஒண்ணு பிறந்துகிட்டு இருக்கு, ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்து வெளிவர்றோம். இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம். ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம், வானத்துல நிலைநிறுத்தல, அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு ஜெராக்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறோம். அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான். எப்படின்னா தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது, குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தை எடுத்து நம்ம லக்னம் அப்படின்னு கொண்டு போறோம். அப்ப லக்னம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான், அதுல உருண்டோடக்கூடிய 9 கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சுமத்தை நிர்ணயிக்குது, விதியை நிர்ணயிக்குது. அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு, அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம். விதி நிர்ணயிச்சாச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆகும்னா சரி, ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம், அங்க போகணுன்றோம், இங்க போகணுன்றோம், இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா. ஆனா என்ன செஞ்சாலும் அவனே, நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அது உன் ஜாதகத்தில் இருக்கணும். அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள், தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள், நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் நல்லாவே இருக்கான். இப்ப நம்ம சொல்லுவோம், அவன் அவ்வளவு அற்புத்து பண்றான், அவன் நல்லா இருக்கான், நான் ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்லை, ஆனா என்னைய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஜோதிடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ராசி மண்டலத்துல 4 விதமான திரியோணத்தை பிரிச்சிருக்காங்க. இந்த 4 வித திரியோணம்ன்றது என்ன? தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா, இந்த 4 தான். அப்ப தர்ம திரியோணம்னா என்ன? ஒரு மனிதன் உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, இதோடு அவன் இருக்கும்போது, இப்ப தர்ம திரியோண ராசிகள் எது தெரியுமா? மேசம், சிம்மம், தனுசு, இது 3 அக்னி ராசி. இது தர்ம திரியோணம்னு பேரு. இந்த லக்கணத்துல பிறந்தவன், இந்த ராசியில பிறந்தவன் எப்படி இருக்கணுமா? உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, அன்பு, இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான். அதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை. அப்ப நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணா போனதில்லை, அது விருட்சமா வளருது. அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான். அப்ப நம்பிக்கைக்குரிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு. அப்ப அர்த்த திரியோணம் என்ன? நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்த திரியோணம் அப்படின்னு பேர். அவனுடைய கர்மா அதுல எழுது. காமத்திரியோணம் என்ன? இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்களுக்கு நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காமத்திரியோணம். மோட்ச திரியோணம் என்ன? அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரியோணம் பேர். அப்ப இந்த 4 திரியோணத்துக்கும் 4 விதமான கோட்பாடு இருக்கு. ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கும். இந்த 4 விதமான இதுக்குள்ளதான் பிறக்கிறோம்.
அதைத்தான் ஆரம்பத்தில் அவன் என்ன சொல்லிருக்கான், 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதம்ன்றான். 84 லட்சம் யோனிப்பதம்னா என்னாச்சு? இந்த பூமியில அது பிறக்குது. இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு. நம்ம பேசலாம். 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிப்பதம். அதுல நம்ம ஒரு யோனிப்பதம் தான் இந்த பூமியில. ஆனா 6 அறிவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 6 அறிவு படித்த ஜீவன்கள். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான். அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான், எத்தனையோ கெட்டவன் இருக்கான். ஏன் பிறந்த இளவயதிலே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான். 48 வயது வரை கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான். அப்ப குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை. அப்ப இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனை அங்கீகரிக்கவே செய்யாது. எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி. அதே மாதிரி தான் பெண்களுக்கு. பெண்கள் பூப்பு எய்துவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளதானே பிறந்திருக்கோம். அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த 12 ராசி கட்டத்துல பிறந்திருக்கோம். அதற்குரிய தத்துவ இயல்புகள், குணங்கள், அதனுடைய நிறம், அதனுடைய மனம், ஏன்னா அது நம்மளை சார்ந்து இருக்கும். அப்ப ஒரு ஒரு ஆன்மாவுக்கு, பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான். இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க. நம்ம ஜோதிடர்கள் பூரா என்ன செய்வாங்க அப்படின்னா, ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஆகுன்னா என்ன சொல்லுவான், நீ என்ன ராசிடா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் அப்படிம்பான். என்ன லக்கணம்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட். லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை, இந்த உடலோடு ஒன்றிய உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம். நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும். ராசினா என்னன்னா, இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்துல வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக இந்த கர்மவினைக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு விதம் தான் ராசி. இதை நாம ராசி ராசினே போய் இப்ப பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கு. 65 வயசு கிழவனுக்கும் பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கேன். 2 பேத்துக்குமே ராசி பலன் ஒன்னாயிருமா? அப்படி இல்லை. அந்த லக்கணம் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு, இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்ப பாத்தீங்கன்னா சரி, ஊனாங்க குரு பேச்சுனாங்க, ராகு பேச்சுனாங்க, சனி பேச்சுனாங்க, அப்படியே எந்திரிச்சிச்சு, அப்படியே அமைங்கிடுச்சு. ஏன்னா என்னத்தான் நீ குரு பயிற்சியை பார்த்தாலும் ராகு பயிற்சியை பார்த்தாலும் காலையில எந்திரிச்சு நீ கடமையை செய்ய போனாதான் உன் வயிறு நிறைய போகுது. அப்ப இந்த கடமையை செய்யும் போது நான் யாரை, எப்படி, எப்போது, எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த 12 ராசிக்கு ஒரு சாரம்சமா பார்ப்போம். இப்ப மிதுன லக்கணம், மிதுன ராசி. இந்த மிதுனத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது எது என்றால் அது மிதுனம். இந்த மிதுனங்களுக்காரன் அட்வைஸ் பண்ணுவானே ஒழிய யாராவது அட்வைஸ் சொன்னா கேட்பானா அப்படின்னா கேட்க மாட்டான். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. இந்த லக்கணம் மிக சிறந்த ஒரு லக்கணம். எப்படின்னா அறிவு சார்ந்த இந்த மிதுனத்துல பிறந்தவன்ட்ட காட்டுவாக்கில் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பான். ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சரி, அதை தேதி வாரியா சொல்லுவான். எப்பயுமே ஒரு விஷயத்தை குறிப்பெடுக்கிறதுல மண்ணே. கேள்வியானவன் இவனுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா எந்த துறையிலும் தன் அறிவை முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு லக்கணம் எதுனா அது மிதுன லக்கணம் தான். இப்ப இந்த வையாசி மாசம் இவங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டது மாதிரி ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டான்னு வைங்களேன், அழகாக இவனுக்கு வாகனம் அமைஞ்சிரும். இல்ல ரொம்ப வருஷமா வந்து இந்த ஒரு வீட்டை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாசம் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம். இதே மிதுனத்துல பிறந்தவன், நான் காலம் பூரா விவசாயம் பார்க்கிறேன் சாமி, எனக்கு விவசாயத்துல ஒண்ணுமே இல்லையே. இல்லை,
இந்த மாசம் நீங்க விவசாயத்துல நல்லாவே வரலாம். விவசாயம் செய்ய 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 உன் உலகத்துல தெரிஞ்சுக்குங்க, மிதுனத்துல பிறந்தவன் ஒரு தரிசு நிலத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்த வாங்கி அதுல இவன் காலை வைக்கிறான் அப்படின்னா தரிசு நிலம் கூட அங்கே நீரூற்று போல் சொர்க்க பூமியா மாறும். அப்படி ஒரு சக்தி இவனுக்கு உண்டு. அப்ப விவசாயத்துல விதைச்சு பாருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்க தயங்குறதே கிடையாது. அதே மாதிரி வேலை வாய்ப்புல இருக்காங்க, வேலை பார்க்கக்கூடியவங்க நல்லா இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய அதை படித்த இளைஞர்கள் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறான், அல்லது வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதெல்லாம் கிடைக்கும். ஆணுக்கும் பொண்ணுக்கும் நல்லா இருக்கு. அப்படின்னா சார் மிதுனத்துல பிறந்தவனுக்கு உயர்கல்வி மிக பிரகாசமாக இருக்கிறது. அப்ப +2 முடிச்ச உடனே காலேஜ் போகணும். அப்ப சில பேருக்கு சார் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்பான். நான் மிதுன லக்னத்துல பிறந்தவனுக்கு பூரா என்ன சொல்லுவேன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல தான் வந்தேன். சிவில் இன்ஜினியரிங் எடு, இல்ல ஆர்கிடெக்ட் எடு, இல்ல இன்டீரியர் டிசைனிங் எடு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கேட்கலாம், சார் மிதுனத்துல பிறந்த டாக்டர் ஆகக்கூடாது, ஆகலாம். ஆனா இந்த லக்கணத்துல பிறந்தவனுக்கு இந்த துறை அப்படின்றது இவனுக்கு நல்லா இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்ப இதுல அவனுக்கு வருமானம் வரக்கூடிய சொத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்ப அதுக்கு இடையில தான் இந்த குரு பகவான் இப்போ உங்க லக்கணத்துக்குள்ள வந்துட்டாரு, உங்க ராசிக்குள்ள வந்துட்டாரு. மிதுன லக்கணம் ராசி அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பட் அவர் என்ன செய்யறாரு, கொஞ்ச நாள் சில நேரத்துல அவசரத்துக்கு தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு ஆளாக்குறாரு. அப்ப கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழல்னா அது தேவைக்கு தான். இதனால ஒரு நமக்கு ஒரு சங்கடமெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப சில பேருக்கு தாய் தந்தையருடைய சொத்தை பாகப்பிரிவினை பண்ணணுன்ற ஒரு சூழல் வரும். அப்ப தம்பியோ அண்ணனோ இல்லப்பா நீ எடுத்துக்கோ, எங்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொன்னா, இப்ப பணம் தேவை இருக்கு இல்லையா? அப்ப இதுக்காக நம்ம போய் கடன் வாங்குறோம். இந்த கடன் வீணானது அல்ல. சரி, நம்ம ஏற்கனவே பாகம் பிரிக்கப்பட்ட சொத்து கிடக்கு, அதுல ஒரு கட்டணத்தை கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு போய் கடன் வாங்கலாமா? கடன் வாங்கலாம். சரி, மிதுனத்துல நாங்க உத்தியோகத்துல இருக்கோம் சார், இந்த உத்தியோகத்துல எங்களுக்கு சிறப்பு உண்டா? இந்த உத்தியோகத்துல இருக்கிற பூராமே இன்கிரிமெண்டோட ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மிதுனத்தில் பிறந்தவருடைய உத்தியோகஸ்தர்கள் பூராமே சூப்பரா இருப்பாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு இந்த அரியர் பணம் பூரா வந்துடும். சரி, இந்த இடத்துல சுயதொழில் அப்படின்றது பண்ணலாமா அப்படின்னா, நான் இயற்கையாவே சொல்லுவேன், மிதுன லக்கணத்துக்காரன் சொந்த தொழிலுக்குள்ள வராத. அப்படி வந்தவெல்லாம் சொத்து சோகத்தை தான் இழந்திருக்கான். உத்தியோகம் பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு இருக்கு. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல நான் ப்ரொமோட்டர்ஸ் லைன் வச்சிருக்கோம்னா அது பிரச்சனையே இல்லை. அது ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. அப்ப வேற சுயதொழில எதுவும் பண்றது கூடாது. அப்ப இந்த இடத்துல கவனிக்கணும். ஆனா கோச்சாரத்துல லக்கணத்துக்கு 9 ராகு குருசாரம் பெற்று குருவின் பார்வையை பெறுவதால் பொதுவா மிதுன லக்கணத்தினுடைய தந்தை வழி உறவுகள்ல மேல போனோம்னா சரி, இதுல அவங்க எல்லாம் முன்னாடி ஒண்ணு அதாவது அவங்க குலதெய்வ கோயிலுடைய நிர்வாக பணியிலையோ அல்லது சாமியாடியாவோ வாக்கு சொல்ற ஃபேமிலியாவோ இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல மிதுனத்தில் பிறந்தவனுடைய குலதெய்வ கோயிலுடைய கட்டுமான பணி நடக்கும். அப்போ 9ஆம் இடம் காற்று ராசி, ராகு அங்க உட்கார்ந்து இருக்கிறார், குருவும் காற்று ராசியில செவ்வாசாரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இந்த இடம் இவனுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய வீடுகளாக இந்த 9ஆம் இடமும் லக்கணமும் விளங்குகிறது. அப்ப இவன் நினைத்த காரியத்தை நல்ல விதமாக வெற்றிகரமாக அமைத்து கொடுப்பதற்குண்டான கிரக சூழல்கள் இவனுக்கு இருக்கு அப்படின்றத மையமா வச்சு நீங்க கோயிலுக்கு, உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி கட்டுறதோ அல்லது திருவாச்சி வாங்கி வைக்கிறதோ ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் செய்யலாம், காலத்துக்கு அழியாதது. அதே நேரம் அட்டம பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் 10ல உட்கார்ந்து லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலான்ற ஒரு முயற்சியை நீங்க மறந்துருங்க. ஏன்னா சனி 10ல உட்கார்ந்தவர் என்ன செய்வாரு, ஒரு 2 பேர்த்த அனுப்புவார், போய் அவன் கூட பேசி அவன் கூட தொழில் செய்யற மாதிரி பேசுங்கடா அப்படிம்பாரு. அப்ப யாரா இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் வேண்டாம், உரியதை மட்டும் நீங்க செய்யுங்க. வரவு செலவுக்கு ஒருபோதும் பஞ்சம் இல்லை. அதை விட நான் சொல்லுவேன்,
இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் எங்கெல்லாம் புனித நதிகள் இருக்கிறதோ அந்த நதியில் குளித்து விட்டு நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை ஒருவன் வழிபட்டால் அவன் வாழ்க்கையில் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவான். செல்வ வளத்தை கொடுக்கும். அப்ப மிதுனத்துல பிறந்தவங்க என்ன, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாள் நம்ம கோயிலுக்கு போகலாம். இதுல சனிக்கிழமையை விட்டுருங்க, வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் எடுத்துக்கலாம். அதுல வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிடித்த ஆலயத்திற்கு செல்லலாம். சார் எங்க சார் போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப சுக்கிரனுக்குரியது அப்படின்றது நான் சொல்வது பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்வேன். ஏன் சார் அம்மன் கோயிலுக்கு போகக்கூடாதா? போகலாம், தவறெல்லாம் கிடையாது. அப்ப அம்மன் கோயிலா இருந்தாலும் நீங்க வெள்ளிக்கிழமை போங்க. அதை விட என்னன்னா, இந்த கருப்பணசாமி, ஐயனார், முனீஸ்வரன் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இவங்களை நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விரயம் என்பது கிரயமாக இருந்தாலும், கடன் என்ற நிலை இருந்தாலும், அந்த கடனும் உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு நல்ல செல்வ செழிப்பு கொடுப்பதற்காக அமைந்தாலும், உத்தியோகத்தில் நல்ல சிறப்பு உண்டு, வாழ்க்கை நல்ல வளமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பாடுபட்டவனுக்கு இந்த பிரபஞ்சம் வீணா போனதில்லை. பாடுபடுங்கள், உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி, வாழ்த்துக்கள்.